إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவில் இருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயர் பற்றி பல்வேறு கேள்விகளை தொடுத்திருக்கின்றார். முதலில் இந்த பெயர் எப்போது ஆரம்பமானது என்பது இவரது முதல் கேள்வி. பிரபல்யமான 4 மதுஹபுகளுடைய இமாம்கள் இந்த பெயரை பயன்படுத்தினார்களா என்பது இரண்டாவது கேள்வி. இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற சாராரின் மற்றொரு பிரிவாகிய ஷியாக்கள் என்ற இரு சாராரிலே முதலில் தோன்றியவர்கள் யார் என்பது இன்னும் ஒரு கேள்வி. அல்லாஹ் எம்மை முஸ்லிம்கள் என பெயரிட்டிருக்கும் போது இவ்வாறு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று நாம் மற்றொரு பெயரை பயன்படுத்துவதென்பது வேறொரு பெயரை ஆரம்பிப்பதாக அமைகின்றதே, இது சரியானதா? இது சரியானதா என்று இந்த சாராரிடம் நாம் கேள்வி தொடுக்கும் போது சுன்னாவை பின்பற்றுவதன் காரணமாக இந்த பெயரை சூடியிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலே எது சரியானது என பல்வேறு கேள்விகளை தொடுத்திருக்கின்றார். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என கூறுகின்ற இந்த சாராரின் உயர்மட்ட உலமாக்களே இந்த பெயர் எப்போது ஆரம்பமானது என்ற கேள்விக்கு நபியுடைய காலத்தில் இது இருக்கவில்லை, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் முதலிலே இதனை ஆரம்பித்து வைத்தார்கள் என ஒரு அறிவிப்பை அல் குர்ஆனின் மிக பிரபல்யமான விரிவுரையான தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதியப்பட்டிருப்பதாக எடுத்து காட்டுகின்றார். ஆனால் அந்த அறிவிப்பே உண்மையானது கிடையாது. முஜாஷி என்பவர் அதிலே இடம்பெறுகின்றார். அது நம்பகமான செய்தி கிடையாது. எப்படியோ நபியின் காலத்திலே இந்த பெயர் இருக்கவில்லை என்பதை இவர்களே ஏற்றிருக்கின்றார்கள் என்பது முதலாவது விடயம். அதாவது நபிக்கு பிறகு தோன்றிய பெயர்கள், அது சஹாபாக்களின் காலத்தில் துவங்கி இருந்தாலும் சரி, அதன் பிறகு துவங்கி இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு பெயர் முஸ்லிம்களுக்கு அவசியமானதா என்று கேட்டால் நிச்சயமாக அவசியம் கிடையாது என்பதை குர்ஆனும் சுன்னாவும் கூறுகின்றது. இருந்தாலும் அறிஞர்கள் நபிக்கு பிறகு நபி அவர்கள் விட்டு சென்ற வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இருந்து முதலிலே பிரிந்து சென்றவர்கள் இந்த ஷியாக்கள் என்ற பிரிவினர் ஆகும். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதைத்தான் ஆரம்பகால அறிஞர்கள் ஷியாக்கள் என்ற பிரிவினர் இந்த சுன்னாவை கைவிட்டு ஒன்றுபட்ட தலைமைத்துவத்திலிருந்து பிரிந்து சென்றதால் தொடர்ந்தும் நாம் ஒன்றுபட்ட தலைமைத்துவத்தின் கீழ் ஜமாஅத்தாக இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கு சொல்லுவதற்கு ஆரம்பித்த பெயர்தான் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ஆகும். எனவே இது துவங்கப்பட்ட காலத்தில் நேர்வழி நடந்த அறிஞர்கள் எல்லோருமே இந்த பெயரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அது அவசியமானதா என்று கேட்டால் நிச்சயமாக அவசியம் கிடையாது. குர்ஆனிலே 22வது அத்தியாயத்தின் 78வது வசனத்தில் அல்லாஹ் இந்த வேதத்திலும் இதற்கு முன்னைய வேதத்திலும் உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டது அவன்தான் என்று கூறுகின்றான். எனவே நேர்வழி நடக்கின்ற ஒரு மனிதனுக்கு முஸ்லிம் என்று கூறப்படும். அந்த நேர்வழி நடப்பதன் மற்றொரு அடையாளம் ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தாக இருப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இப்படி ஒன்றுபட்ட அந்த ஜமாஅத்தினர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்களின் கூட்டமைப்பு என்றுதான் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனுக்கு விளக்கம் கூறும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்கள் ஹதீஸிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நாம் இன்று வாழுகின்ற காலம் போன்று மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு பிரிவுகளாக இருந்து கொண்டு பல்வேறு பெயர்களிலே அழைக்கின்றவர்கள், நரகின் வாசலில் இருந்து அழைக்கக்கூடியவர்கள்
என்பதை உணர்த்தக்கூடிய விடயத்தை கூறிய போது, அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை போன்று அந்த ஒரு கேள்வியை தொடுத்தார். அதாவது குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற விரும்புகின்ற நாம் இப்படி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற பெயரிலே நாம் செயற்படலாமா, இருக்கலாமா என்று நீங்கள் கேள்வி தொடுத்திருக்கின்றீர்கள். நபியிடம் கேள்வி தொடுத்த சஹாபி பல்வேறு பிரிவுகளும் நரகின்பால் அழைக்கின்ற நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களின் கூட்டமைப்பு எனும் கருத்தை தரக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடனும் அதன் இமாமுடனும் இணைந்து கொள்வீராக என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள். எனவே மறுமை நாள் வரைக்கும் நேர்வழியில் உள்ளவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் இருக்க வேண்டும் என்பதை மிக இலகுவாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என கூறியதன் பிறகு பல்வேறு பெயர்களில் செயல்படுகின்றவர்கள் உண்மையில் நாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான், ஆனால் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற பெயரில் வழிகட்ட பல பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களில் இருந்து பிரித்து காட்டுவதற்காகத்தான் இது போன்ற பல்வேறு பெயர்களை பயன்படுத்துகின்றோம் என்ற நியாயம் கூறுகின்றார்கள். ஆனால் இது ஏற்கத்தக்கது கிடையாது, இது சரியானதும் அல்ல. அதே நேரத்தில் கொள்கையிலே வழி தவறாமல் வஹியை மாத்திரம் பின்பற்றி ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட நிலையில் ஆரம்பகால அறிஞர்கள் எப்படி இந்த பெயரை பயன்படுத்தினார்களோ அப்படி பயன்படுத்துவது ஒரு பெரிய குற்றம் கிடையாது, அவசியமற்றது. இருந்தாலும் அதனை செய்தது பெரிய குற்றம் கிடையாது, தேவை கருதி அப்படி செய்திருக்கின்றார்கள். ஆனால் கொள்கையிலேயே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்றால் நபியின் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், ஒன்றுபட்ட ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு ஜமாஅத்தாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்று அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என கூறுவோருக்கு மத்தியில் அகீதா முதற்கொண்டு காபிராக்குகின்ற, ஷிர்கை செய்கின்ற குற்றவாளிகள் பிரிவுகள் என்று இருக்கின்ற அதே நிலையில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என கூறப்படுகின்றது. எனவே சுன்னாவும் இல்லாமல் ஜமாத்தும் இல்லாமல் வெறும் இந்த பெயரால் இன்று கூறுகின்ற நிலைமை நிச்சயமாக வழிகேடானதாகும். அதே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா அறிஞர்களுடைய கூற்றின்படி அவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் கிடையாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் இன்று அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என கூறுவது நிச்சயமாக அது நேர்வழியில் உள்ள ஒரு, அங்கே சுன்னாவை பின்பற்றுகின்ற நிலைமையும் கிடையாது, இஸ்லாத்தின் அடிப்படை கட்டாய தேவையான ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தும் கிடையாது. ஆகவே இந்த பெயர் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் அதன் பெயருக்கே மாற்றமான நிலையிலிருந்து அந்த பெயரை சூடுவது முற்றிலும் தவறானதாகும். எனவே நேர்வழி எது என்றால் நபியின் முழுமையான சுன்னாதான் நேர்வழியாகும். அதிலே மறுமை நாள் வரைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதையே நபி அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். பின்னால் வந்த பெயர்களும் அவசியம் கிடையாது, அந்த பெயருக்குள்ள கருத்து இல்லாத அந்த வழிமுறைகளும் நிச்சயமாக எம்மை சுவனம் அழைத்து செல்ல மாட்டாது. ஆகவே ஒன்றுபட்ட ஜமாஅத்தில் இருந்து வெளியேறியவர்கள் அந்த ஷியாக்கள், அவர்களது வழிகேட்டில் இல்லை என்ற அடையாளத்திற்காக கொள்கை ரீதியிலே சரியாக இருந்து இந்த பெயர் மாற்றம் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அது பெரிய குற்றம் கிடையாது. கொள்கையிலேயே மாறுபட்டு சுன்னாவும் இல்லாமல் ஜமாஅத்தும் இல்லாமல் இன்றிருக்கின்ற நிலையிலிருந்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என கூறுவது ஒரு நகைப்புக்குரிய, ஒரு நரகின்பால் செல்லுகின்ற பிளவுபட்ட நிலைகளாகும். எனவே நேர்வழியை பின்பற்ற விரும்புகின்றவர்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் சுன்னாவின் அடிப்படையிலே
ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தாக இருப்பது சுவனம் செல்வதற்கு கடமையானதாகும். அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமா என கூற வேண்டுமா என கேட்டால் எந்த தேவையும் கிடையாது. நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் சுட்டிக்காட்டியது போன்று மறுமை நாள் வரைக்கும் நேரடியாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று கூறுவதே போதுமானது. அதுதான் மிகச் சரியானது. அவர்களிடம் சுன்னாவும் இருக்க வேண்டும், ஜமாஅத்தும் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுவனம் செல்லுகின்ற ஒரே கூட்டம் அல் ஜமா என்று நபி அவர்களே கூறிவிட்டார்கள். ஆகவே ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தாகும் நபியின் சுன்னாவை கடைபிடித்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என எம்மை அடையாளப்படுத்தி வாழ்வதே மிகச் சரியான முறைமையாகும்.